நாம எவ்வளவோ மசூதிகளை பார்த்திருப்போம், பாங்கு போதுற சத்தத்தையும் கேட்டிருப்போம். ஆனா உள்ள போய் பார்த்திருப்போமா? உள்ள என்ன இருக்கும்? இஸ்லாமியரா இல்லாத நிறைய பேருக்கு இத பத்தி தெரியாது. ஒரு சிலர் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு இருந்தாலும் அதுக்கான நேரமும் வாய்ப்பும் இல்லாம கடந்து போயிருப்போம். அப்படி மத்த மதத்தை சேர்ந்தவங்க இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கு உள்ள போய் பார்த்து அங்க என்ன இருக்கு, எப்படி வழிபடுவாங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு செல்லூர் பள்ளிவாசல் நிர்வாகத்தால செய்யப்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் பள்ளிவாசலுக்கு வந்து பார்த்திருக்கார். அவரோட அனுபவத்தை கேட்போம். தொழுகை பள்ளிவாசலை பார்வையிடுவதற்கும் அவங்களுடைய தொழுகை முறையை தெரிந்து கொள்வதற்குமான ஒரு அழைப்புகளை என்கிட்ட மாமா கொடுத்தாங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பொதுவாக ஏதாவது ஒரு அரங்கத்தில் இவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அந்த அரங்கத்தில் நாங்கள்லாம் கலந்துக்கிடுவோம். வெறுமனே வெளியிலேயே கேள்விப்பட்டு நாங்கள் வெளியிலேயும் போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு பல 50 வருஷம் 60 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு பழமையான பள்ளிவாசல் இந்த செல்லூர் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல்ல இன்னைக்கு நான் உள்ளே பார்வையிடுறதுக்கும் இவங்களுடைய சிறந்த கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்குமான இது ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தான் உங்களுடைய கருத்துக்களையும் நாம முழுமையா தெரிந்து கொள்வதற்கு இது வாய்ப்பா இருக்குது. உள்ள பரவாயில்ல, கால் கையெல்லாம் கழுவிருங்கன்ட்டாங்க. அந்த வகையில சுத்தம்ன்றது எல்லாருக்கும் நல்லதுதான். நோயிலிருந்து விடுதலை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த செல்லூர் பள்ளியை நான் பார்வையிட்டதுக்கு. அவங்க இதுவரையும் சில நபர்கள் 50-60 வருடங்களாக நாங்கள் பள்ளிகள் என்ன இருக்கு என்று தெரியாமல் இருந்தோம். இதில் முதல் முறை எங்களுக்கு அழைத்தது மிக சிறப்பாக இருக்கிறது, மிக நெகிழ்வாக இருக்கிறது. நாங்கள் இதுவரை இப்படி ஒரு நிகழ்வை நாங்கள் சந்தித்ததில்லை என்று இந்த தெரு, இந்த பொது, இந்த ஏரியா மக்கள் ரொம்ப சிறப்பாக அவங்க ரொம்ப சந்தோஷமான முறையில் பக்கத்தில் உள்ள கோயில் நிர்வாகி மற்றும் கோயில் பூசாரி, இங்கே அருகில் உள்ள சர்ச்சில் உள்ள சில நபர்கள் இங்கே பார்த்ததனுடைய விளைவு அவங்களுக்கு மிக திருப்தியாக இருக்கிறது. இது சகோதரத்தை உருவாக்கக்கூடிய நிகழ்வாகவும் மாற்றுமத சகோதரர்கள் எங்களுடைய நிகழ்வு என்னங்கிறத தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.